அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறார். தத்பிரசாதித்னி மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரதிதியாது பாலத்திருப்பு சுந்தருடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு செவ்வாய் தோஷம் ஜாதக ரீதி, சந்திரன் லக்ன ரீதி இரண்டுக்குமே செவ்வாய் தோஷம் எவ்வாறாக வேலை செய்யுது, செவ்வாய் தோஷத்தால் நம்ம என்னென்ன பாதிப்பு உண்டாகிறோம், செவ்வாய் தோஷம் எந்த இடத்துல இருந்தா நமக்கு செவ்வாய் தோஷம் அதிகமா நம்மளுக்கு தாக்கம் இருக்கும், நம்ம செவ்வாய் தோஷத்தால நம்ம என்னென்ன விளைவுகள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அது மாதிரி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னு வரும்போது லக்னம், சந்திரன், சுக்கிரன் முதலியவைகளுக்கு அந்த தோஷம் 2ஆம் இடம், 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்த தோஷங்கிறது ஜாதகத்துல சொல்லக்கூடிய பொதுவான விதி. இந்த தோஷம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் திருமணம் செய்யலாமா, திருமணம் செஞ்சா என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா அந்த செவ்வாய் தோஷம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது விதி. ஆனா செவ்வாயுடைய தன்மை ஒருவருக்கு இருக்கும்போது மற்றவருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா இதற்கு சில விதிவிலக்கு என்னன்னா, மேசத்தில், விருச்சிகத்தில், மகரம் ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லைங்கிறது விதி. மற்றது குரு, சனி, சூரியன், சந்திரனோடு சேர்ந்தாலும் தோஷம் இல்லை. சூரியன், சந்திரன், குரு, சனி பார்வை பெற்றாலும் தோஷம் இல்லை. அதாவது அந்த கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகம் சேர்ந்தாலும் தோஷம் கிடைக்காது. அது மட்டுமல்லாது சிம்மத்திலே அல்லது கும்பத்திலே செவ்வாய் தோஷம் இல்லை. அதனால இதெல்லாம் ஒரு ஜோடத்துல இருக்கக்கூடிய பொதுவான விஷயம். அப்ப ஜோட ரீதி பரிகாரங்கள் நம்ம தேடணும். அந்த ஸ்தான பலன் என்னென்ன பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய்னால நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி பார்த்தா என்ன நம்ம செய்யணும். இப்ப செவ்வாய் தோஷம் இன்னும் வரும்போது, செவ்வாய் நாள் நம்மளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் திருமணம் செய்யலாம். ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது பொதுவான ஜோதிடத்தில் உண்டான விதி, ஏற்கனவே சொல்லியது. அப்போ அந்த ரத்த சம்பந்தப்பட்ட காரகன் அப்படின்னு பேர், அதாவது செவ்வாய்ங்கிற ரத்த காரகன். ஆகவே இந்த இருவருக்கும் உண்டான தோஷம் நம்மளுக்கு சரியான முறையில இயங்கணும். அது பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவோம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் தோஷம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்ப செவ்வாய் உள்ளவருக்கு மற்றவருக்கு செவ்வாய் இல்லைன்னா கூடுதலாக உணர்ச்சி வயசப்பட்டு பேசக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே சில விஷயம் தம்பதிகளுடைய உறவு நாட்டம் இல்லாமல் போகலாம், பாதிப்பு உண்டாகலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த செவ்வாய் தோஷத்துக்கான கணக்கு. ஆகவே தம்பதிகள் இருவருக்கும் இருந்து வந்த விளக்கல், விரிசல் போன்றவற்றை ஏற்படக்கூடாது. ஆனால் மேசத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஜாதகம், தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த ஜாதகம், அப்ப மேசம் ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷம் திருமணம் செய்யலால் அவர்களுடைய தாம்பத்தியம் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே உஷ்ண கிரகம் என்பதால் இது இருவருக்கும் இருக்கணுங்கிறது சொல்லிக்கொண்டே வராங்க. அதாவது மகரிஷிகள் எந்த ரூபத்துல அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரத்த சம்பந்தப்பட்டு வரும்போது ஒரு உணர்ச்சி வசப்படும் போது, ஒருத்தனுக்கு உணர்ச்சி வசப்பட தெரியாதவள் ஆகும் போது இது தம்பதிகளுக்கு உண்டான உறவு பாதிப்பு அடைவதை மட்டும் அல்லாது மற்ற பிரச்சனைகள் விடுபட்டு வரக்கூடிய தன்மை வராது, குணங்கள் மாறி போயிடும். ஆகவே இது ஒரு காலகட்டம் அப்படி சொல்லுவோம். அப்போ தேவைப்பட்டால், விருப்பம் இருந்தால் அப்படிங்கிறது பேசக்கூடிய தன்மை இயற்கவே உண்டு. அப்போ செவ்வாய் தோஷம் பெற்றவருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதல் மாமனார் மாமியார் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. தம்பதிகளே காம உணர்வை, குடும்ப விஷயம் ஏற்கனவே கொஞ்சம் சொன்னதுதான் பாதிப்பு உண்டாகும். அப்ப இருவருக்கும் திருமண வாழ்க்கையில செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை பார்க்கணும். அப்ப லக்னம், சந்திரன், சுக்கிரன் முதலுக்கு 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ அந்த 4, 8 இடங்களில் செவ்வாய் இருந்தால் இருவருக்கும் தோஷம் உண்டு. அப்போ அந்த இடங்கள் இருந்தால் 2 பேருக்கும் ஏதேனும் ஒரு இடத்துல பாதிப்போடு இருந்தால் தோஷம் வராது. அதாவது
2, 4, 8, 12ல இருவருக்கும் ஏதேனும் ஒரு இடத்துல பாதிப்பு இருந்தால் தோஷம் கிடைக்காது. அதே மாதிரிதான் நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது லக்னம் மட்டுமே கணக்கெடுத்து சொல்லக்கிட்டு வராங்க ஜோதிடர்கள். இப்ப லக்ன ரீதி என்ன, ராசி ரீதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேசம், விருச்சிகம், மகரம், கடகம் ஆகிய வீடுகள் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் வலிமை குன்றி விடும். அதாவது முழு பலன் கொடுக்காது. காரணம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட வீடுகள் செவ்வாய் ஆட்சி, உச்சம், நீசம் பெற்று இருப்பதால் அந்த செவ்வாய்க்கு உண்டான தோஷம் செய்யாது. மேசம், விருச்சிகம், மகரம், கடகம் ஆகிய லக்னங்களில் ராசியிலேயோ பிறந்தவர்கள் உங்களுக்கு தோஷம் கிடையாது. அதாவது மேசராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசி இந்த மாதிரி ராசியில பிறந்தாலும் செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் செய்யாது. அதே மாதிரி குரு, சூரியன், சனி, சந்திரனோடு சேர்ந்தாலும் அல்லது பார்க்கப்பட்டாலும் இந்த தோஷம் ஏற்படாது. அப்ப சிம்மம், ரிஷபம், மிதுனம், கும்பம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் தோஷம் செய்யாது. ஆகவே இத்தனை விதி உண்டு, விதிவிலக்கு உண்டு. அப்ப 4ஆம் இடம் மேசம், விருச்சிகம் ஆகிய விழுந்தால் தோஷம் இல்லை. 7ஆம் இடம் கடகம், மகரம் ஆகிய வீடுகள் இருந்தால் தோஷம் என்ற நிலை ஏற்படாது. 8ஆம் இடம் தனுசு, மீனம் ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் ஏற்படாது. அது மட்டுமல்லாது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல வரக்கூடியது செவ்வாய் திசை. பிறக்கும் போது செவ்வாய் திசை இருக்கும். அப்ப அவங்க செவ்வாய் திசை காலாவதி ஆயிடுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு மொத்தம் செவ்வாய் திசை 7 வருஷம். அதுல கர்ப்ப செல்லு போக எவ்வளவோ அது தகுந்தபடி அது வாலிப பருவத்துல வராது. இளமை பருவத்திலே, குழந்தை பருவத்திலே முடிஞ்சிடும். அதே ஜாதகத்துல செவ்வாய் திசை பெருசா எடுக்க வேண்டாம். அப்போ ஜாதகத்துல லக்னத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு 8ஆம் இடத்துல யோகம் செய்யும் அப்படின்னு சொல்லுது. அப்போ தோஷத்தை யோகமாக இயற்கையா மாறிடும். இருப்பினும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் பெண்களுக்கு மட்டும் தோஷம். விருச்சிகம், மகரம், கடகம் ஆகிய லக்னம் வந்தால் தோஷம் இல்லை. அதுவும் இப்ப 8ஆம் பெண்ணுக்கு மட்டும்தான் தோஷம். செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் என்றால் உங்களுக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா ஜனன காலத்துல தோஷம் விலகல் ஆயிடுது. இதே போல் நிறைய விதிவிலக்கு உண்டு. தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்யும் போது அந்த தோஷம் பெருசா பாதிப்பு உண்டாகாது. செவ்வாய் தோஷம் இருந்தாலும் முருகன் வழிபாடு சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரும்போது தோஷம் செய்யாது. ஆகவே செவ்வாய் தோஷம் என்ற குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அன்பர்கள், சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய 8ஆம் இடம் பாதகம், மாங்கல்ய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்குது, அப்ப பாதகம் உண்டு அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அப்ப 8ஆம் இடம் ஆட்சி, உச்சம் பெற்றிருந்தால் நீசம் பெற்றாலும் தோஷம் செய்யாது. அது சரியான முறையில அலசி ஆராயணும். அந்த கிரகத்தை இந்த மாதிரி புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் தொடர்பு ஏற்பட்டாலும் அந்த தோஷம் பரிகாரம் ஆயிடும். அவை ஜோட விதி மட்டுமே நம்ம கையாளக்கூடாது. அனைத்து வகையான விதிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். 8ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம் சொல்றோம். அப்போ அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார், மாமியார் போன்றவற்றை அவர்களுக்கு சரியான முறையில மரியாதை செலுத்தி அந்த பெண்ணுக்கு அன்போடு பார்த்துக்கிட்டால் அந்த தோஷம் பெருசா பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கோபத்தை தூண்ட விடக்கூடாது. அந்த பெண்களுக்கு, அந்த வந்த மருமகளுக்கு கோபம் வர்ற அளவுக்கு நடந்து கொண்டாலே இந்த தோஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னா அவங்களுக்கு கோபம் தூண்டினாலே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம் அந்த செவ்வாய். அதுக்காண்டிதான் அவங்க கம்யூனிகேஷன் சரியான முறையில வரணும்னா அவங்க பாசம் காட்டணும். அப்ப மாமியார், மாமனார், கொஞ்சம் நாத்தனார் சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் காட்டினாலே அவங்களுக்கு அந்த தோஷம் குறைவாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல. அதாவது முற்றிலுமாக மறைந்துடும். அதான் முழுசா வேலை செய்யாது. ஏன்னா பரஸ்பரம் மனம் உண்டாயிடுது இல்லையா? அந்த பரஸ்பரமான மனநிலை கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துல கெட்டுப்பட்டால், அதாவது கெட்டு இருக்குன்னா அது பாவ கிரகத்தோட சம்மந்தம் பெற்றோ, பாவ கிரகம் பார்த்தாலோ மற்றும் செவ்வாய் விடான பாதிப்பு ஏற்பட்டால இரு தார யோகம் சொல்றது உண்டு. அப்ப செவ்வாய் நிறைய கிரகத்தோட தொடர்புண்டா அந்த தங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த சூழ்நிலை நம்ம மாத்திக்கிறது 7ஆம் அதிபதி ராகுல சேர்ந்தாலோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அசுப கிரகம் இருந்தாலோ, அசுப கிரகம் 2ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ, 7ஆம் அதிபதி 10ல் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று 10ஆம் அதிபதி பார்க்கப்பட்டாலோ தோஷம் உண்டாகும். அப்ப தார தோஷம் தானாவே செய்யும். அப்ப 11ஆம் வீட்டில் 2 வலிமையான கிரகங்கள் அமைய பெற்றால் இருந்தாலோ, 7ஆம் அதிபதி சுக்கிரன் இணைந்து இருந்தாலோ அல்லது சேர்ந்து கொண்டாலோ
7ஆம் அதிபதி கெட்டு இருந்தாலும், கிரகங்கள் அமைப்பட்டிருந்தாலும், சில சுக்கிரன் சனி இணைக்கப்பட்டிருந்தாலும் 2 தாரம் உண்டு என்பதை பார்க்க நீங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்தானங்கள். அப்ப 2ஆம் இடம் தாரதோஷம், குடும்பம், தனம், வாக்கு, குடும்பம். அந்த இடத்துல ஒரு செவ்வாயோ, ஒரு சனியோ, ஒரு ராகுவோ அமைப்பட்ட அந்த தோஷம் வலிமை உண்டு. அப்ப அதுக்குண்டான நிகரான பரிகாரங்கள் செய்து கொண்டு திருமணம் செய்யணும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பொதுவான தோஷங்களாக இருக்குது. அப்போ லக்ன ரீதி 7ஆம் இடத்துக்கு அதிபதியான 6, 8 மறைவு பெற்றிருந்தாலும், 12ஆம் இடத்துல ராகு இடத்தில் கேது அமைப்பட்டிருந்தாலும், 7ஆம் இடத்தில் நீச கிரகம் இருந்தாலும், அசுபர்கள் பார்க்கப்பட்டாலும் விவாகரத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அப்ப இத்தனை விதி உண்டு, விதி விலக்கு உண்டு. 6ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிறது கலப்பர தோஷம் உண்டாயிடும். ஏன்னா சாஷ்டாங்க தோஷம் சொல்லுவோம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்தான். அதே மாதிரி இதுக்கு என்னன்னா, விவாகரத்து நடக்கலன்னா கடன் தொல்லையிலேயோ, மற்ற கிரகம் சப்போர்ட் பண்ணா என்ன, கடன் தொல்லை, நோய், இது போன்ற வியாதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்கள் அடங்காமல் பண்ணிடும். அதனால ஒரு பக்கம் நல்லா இருந்தா மற்ற பக்கம் நல்ல பாரு. அதே இது 2ஆம் இடத்துல பாவகிரகம் பெற்று சுபகிரகம் நோக்கினால், சுபகிரகம் சம்பந்தப்பட்டால், சுபகிரகம் நட்சத்திர தாரம் பெற்றாலும் இந்த தோஷம் விதிவிலக்காக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்துல 6ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய, அதாவது விரய ஸ்தானமான இருக்கக்கூடிய 6க்கும் 7க்கும் லக்னத்தில் சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு வியாபாரம், தொழில் போன்றவற்றை இணைக்கப்பட்டு இருந்தாலும், வாழ்க்கை துணை சண்டை அமைக்கப்பட்டு மோசமான தசாபுத்தி காலங்கள், கோர்ட்டு வேறு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த தசாபுத்தியும் நம்ம பார்க்கணும் திருமணம் பண்ணும்போது. ஆகவே சரியான முறையில அந்த ஜோடத்தை பாடத்தை முந்தைய காலங்கள் சொல்லக்கூடிய விடயம் நம்ம முழுமையாக கவனிக்கணும். அதாவது பொதுவாகவே ஆண் பெண் இருவருக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில இயங்கணும். அப்போ ஒரே பிளட் குரூப் இருந்துட்டாலே இந்த தோஷம் பெருசா பாதிப்பு ஏற்படாது. பிளட் மாறி இருந்தால் தோஷம் உண்டாகும். அதனாலதான் ஒரு விரயத்தன்மை அப்படின்னு சொல்றது அந்த ரத்த சம்பந்தப்பட்ட கிரகங்கிறதுனால இந்த தோஷம் செய்யுது. ஏன் இந்த ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் ஒன்னா வேலை செய்யணும் அப்படின்னா, நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த தன்மை ஏற்படாமல் இருக்கணும். சிசுக்கு அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்ப அந்த குழந்தையுடைய சாணம் நம்மளுக்கு நல்லபடியா அமையணும்னா 4, 2, 7, 8, 12 இடங்கள் செவ்வாய் இருந்தால் தோஷத்தை முழுமையாக ஆராய்ந்துதான் பலம் சொல்லணும். அப்ப செவ்வாய் தோஷம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஜென்ம லக்னத்துக்கு இருந்தாலும் சில செவ்வாய் தோஷம் ஏற்படுவதில்லை. இயற்கையிலே செவ்வாய் மிகவும் கொடியவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் ஜென்ம லக்னத்துக்கு 7, 8 போன்ற இடங்களில் பார்வை பெற்றாலோ, அல்லது செவ்வாய் கொடிய 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தாலோ லக்ன ரீதி செவ்வாய் தோஷம் தான் அப்படின்னு சொல்றது. ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம் சொல்றோம். அப்ப ஜென்ம லக்னத்துக்கு செவ்வாய் பார்த்தாலோ, அல்ல சந்திரன் நின்ற ராசிக்கு, சுக்கிரன் நின்ற ராசிக்கு 1, 4, 7, 8, 12 செவ்வாய் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இப்ப இத்தனையும் நம்ம விதி. அப்ப செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்கு நம்ம வேணும் இல்லையா? அப்ப பார்க்கும்போது செவ்வாய் மேசம், கடகம், சிம்மம், மகரம் போன்ற ராசி அமைப்பட்டால் செவ்வாய் தோஷம் ஏற்படுவதில்லை. செவ்வாய் சூரியன் வீடான சிம்மத்திலோ அல்லது கும்பத்திலோ அமைப்பட்டாலும் செவ்வாய் தோஷம் இருக்காது. அப்போ அந்த செவ்வாய் தோஷம் உண்டாகாது அப்படின்னு நம்ம சொல்றது தீர்க்கமா இந்த ஸ்தானம் பெற்ற கிரகம் அது. ஏன்னா அது தன்மை மாறிடுது. செவ்வாய் பகவான் குரு, சூரியன், சனி போன்றவருடன் சேர்ந்தாலும் பெற்றாலும், பார்வை பெற்றாலும் தோஷம் ஏற்படுவது இல்லை. அப்ப சூரியன் செவ்வாய் சேரும் போது செவ்வாய் அஷ்டாங்க தோஷம் ஏற்படும். அதாவது இந்த 8ஆம் இடத்துல வரும்போது அஷ்டாங்க தோஷம் 6, 8, 12 மறைவு. ஆகவே ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா அனைத்து வகையான திருமணம் கொள்ளும் கணவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷமே இல்லை என்றது நம்ம தீர்க்கமாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் எளிதில் திருமணம் ஆவதில்லை. இந்த காலம் கடந்த திருமணம் என்ற வேதனையில் நம்ம தவிச்சு கொண்டு இருக்கிறோம். செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் கடந்து திருமணம் நடக்குது. அப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் மட்டும் நம்ம பார்த்தா
வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யறது, முருகன் வழிபாடு செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது, அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது இந்த தாக்கம் குறைவு. ஏன்னா இந்த காலத்துல வழிபாடுங்கிறது கொஞ்சம் சற்று இளம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. அப்போ அவங்களும் அந்த வழிபாடு சரியான முறையில அவங்க கொண்டு போனாலே அவங்களுக்கு அத்தனை விதமான கஷ்டத்துல இருந்து நிவர்த்திக்கு வழி கிடைச்சிடும். இப்ப செவ்வாய் கிரகம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லும்? சிவந்த நிறமுடையவர் அப்படின்னு சொல்லும். செவ்வாய் கிரகத்தை சிவந்த நிறமுடையவர் அப்படிங்கிறது ஒரு. அப்ப அதுக்கு என்ன காரகத்துவம்? சகோதர காரகன், பூமி காரகன் என்றெல்லாம் சொல்றோம். அப்ப ரத்தம் சம்மந்தப்பட்டு வரனால அவங்களுக்கு தொழில் என்ன கிடைக்குது? மண்பாண்ட தொழில் செய்யறது, அக்னி சம்மந்தப்பட்ட வேலை செய்து, இராணுவம், ரத்தம் தானம் செய்யறது, அவங்க அடிக்கடி ரத்த தானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்ப கண்ணெல்லாம் செவந்து இருக்கும். அதே மாதிரிதான் அந்த சிவப்பு நிறமுடையவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பழுப்பு நிறமுடையவர் அப்படின்னு சொல்றது. அப்போ அதுக்குண்டான தன்மை கொடுக்கும். அப்போ அந்த செவ்வாயினால நம்ம பாதிப்பு அப்படின்னா பவளம், தோரம்பருப்பு போன்றவற்றை தானம் கொடுக்கணும். கடன் சேராமல் நம்ம பார்த்துக்கணும். சுய சிந்தனை வீரியம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஆடு, சேனை, தலைமை, அதிகாரம், இனம், தாழ்ந்த நிலை, ஆயுள் போன்றவற்றை நம்ம குறைவாக ஏற்பட்டாலும், விபத்துக்கு துணை போன்ற பல பொறுப்புகள் இருந்தாலும் ரத்தத்தை தொடர்பில் வம்ச விருத்திக்கு காரணமாக அமையும். அதாவது மறுபடியும் கேளுங்க, அந்த கிரகத்தினால நம்மளுக்கு என்னன்னா பவளம், துறை, நெருப்பு பயம், திவேசம், கடன், தோரம், சுய சிந்தனை, வீரியம், உற்சாகம், ஆடு, சேனைகள் முதலியவை, அதிகாரம், இனம், தாழ்ந்த நிலைப்பாடு, ஆயுள் குறைவை ஏற்படுத்துதல், விபத்து துணை போன்ற பல பொறுப்புகளை பெற்றிருந்தாலும் இரத்த அணுக்கள் வம்ச விருத்திக்கு காரணம் காரகத்தா விளங்குவது தனி சிறப்பு. அப்போ இந்த செவ்வாய் பலம் இழந்து இருந்தால் நம்மளுக்கு கவனிப்பார் ஆள் இல்லைன்னு சொல்லும். அப்ப விபத்து நடக்குது, அடிக்கடி வியாதி கொடுக்குது, கடன் தொல்லை உண்டாகுது, அடிக்கடி தீ காயம் ஏற்படுது அப்படின்னு வரும்போது அந்த தானம் அப்படிங்கிறது தோரை பருப்பு தானம் கொடுக்கணும். அப்ப தோரம் பருப்பு தானம் கொடுத்து ஒரு சிவந்த பிராமணருக்கு செகப்ப வேஷ்டி வச்சு அந்த அங்காரகனுக்கு அந்த முழு தோரம் பருப்பு சொல்லக்கூடிய ஒரு 3 கிலோ வச்சு தானம் கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு அந்த தொடர்பு தோஷம் நிவர்த்தி பண்ணும். அப்ப இது ஒரு முறை செஞ்சா போதுமா அந்த பரிகாரம்னா? இல்ல, அது பத்தாது, பல முறை செஞ்சே ஆகணும். அது முறையாக போன் பண்ணி இல்ல கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்கு நான் பதில் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப செவ்வாய்க்கு என்ன எப்படி பரிகாரம் செஞ்சா அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி ஆகும்? நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்குன்னா அது கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்குண்டான பரிகாரம் முழுமையாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டாலும் அனுப்பி வைக்கிறேன். ஆகவே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகுது. என்னன்னா அந்த தோஷத்துக்கு பொண்ணுக்கு மட்டுமா ஆணுக்கு மட்டுமா அப்படிங்கிற இரு தரப்புக்கும் தோஷம். ஆனா பெண்ணுக்கு தான் அதிகமா பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அவன் தான் இன்னொரு வீட்டுல போய் வாழக்கூடிய தன்மை உடையவன். ஆகவே அவருக்கு சரியான முறையில இந்த கிரகங்கள் இயங்கணும். ஆனா தோஷத்தை மட்டும் நம்ம கவனிக்க கூடாது, தெய்வத்தையும் சேர்த்து கவனிக்கலாம். அப்ப அங்காரக தோஷம் அப்படிங்கிற வரும்போது முழுமையாக திருமண பந்தம் குறைபாடாக ஏற்படுறது இது ஒரு காரணம். அதாவது பேர் சுட்டிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? திருமண வாழ்க்கையில நம்மளுக்கு செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கவனம் இருந்துச்சு. மற்ற கிரகத்தை விட்டுட்டு இந்த 2 கிரகத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கலாம். காலசர்ப தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, அப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்குது, அடுத்து அடிஷனல் சனி தோஷம் அப்படின்னு 3வது வகை சனியும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாதகம் இருந்தா அந்த சாதகத்தை நம்ம வரவழைக்கிறதா பிராய்ச்சித்தங்கள். அப்ப தெய்வ கோயில் எதுக்கு இருக்குது? அந்த வழிபாடுக்கு அல்ல. அதனால அந்த லக்ன ரீதி பார்க்கும்போது சந்திரன், சுக்கிரன் எல்லாம் முறையாக ஆராயணும். அந்த ஸ்தானம் பெற்றிருந்தாலும் அந்த தோஷம் குறைஞ்சு போகும். சுக்கிரன் பார்த்தாலும் சுக்கிரன் நின்னாலும், சந்திரன் பார்த்தாலும் சந்திரன் நின்னாலும், புதன் பார்த்தாலும் புதன் நின்னாலும், சூரியன் பார்த்தாலும் சூரியன் நின்னாலும், சனி பார்த்தாலும் சனி நின்னாலும் அந்த தோஷம் வலிமை குறைவு. இதெல்லாம் முக்கியமா கவனம். கண்டிப்பா ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது, தனிச்சு செயல்படாது, ஏதேனும் ஒரு வகையில அது தொடர்பு. அதனாலதான் அந்த ஸ்தானம் சொல்றோம். அந்த ஸ்தானம் அப்படிங்கும்போது மேஷம், விருச்சிகம், மகரம்,
அந்த மாதிரி சிம்மத்துல இருக்கும் போதுல தோஷம் செய்யாதுன்னு சொல்றது காரணம் தான். அதே மாதிரி மேச லக்னம், மேசராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசி பிறந்தவங்களுக்கு தோஷம் செய்யாதுன்னு சொல்றது அது. ஏன்னா அது பணாபரம், திருகோணம், கேந்திரத்துல போய் நின்றுடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரகம். அதனால இதெல்லாம் நம்ம முறையாக பார்த்து பிராய்ச்சித்தம் செஞ்சு வரணும். அதனால பொதுவான விதி மட்டும் கையாளக்கூடாது. தினசரி கந்த சஷ்டி கவசம் படிங்க. பரிகாரம் வரும்போது எல்லா தெய்வத்துக்கும் பரிகாரம் செஞ்சா முக்கியமா குலதெய்வ பரிகாரம், முருகனுடைய பரிகாரம், அங்காரக பரிகாரம் போன்றவற்றை வைத்தீஸ்வரன் கோயில் போய் பரிகாரம் செய்து வரும்போது, செவ்வாய் பகவானுக்கு வாரம் தவறாம தீபம் ஏற்றி வரும்போது, அதே மாதிரி அம்மனுக்கு சேர்த்து வழிபாடு செய்யும்போது, தோரம் பருப்பு தானம் கொடுக்கும்போது பரிகாரம் ஆகும். உங்கள் பிறந்த திதி என்னவோ அதுக்கு சூன்யத்துல இல்லாமல் பார்த்துங்க. நீங்க பிறந்த காலத்தில் என்ன திதியில அந்த ராசியில அந்த கிரகம் முடக்கமாக உட்கார்ந்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாக ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அப்ப அந்த கண்டிப்பாக இப்போ நீங்க சஷ்டி திதியிலையோ திரையோதசி திதியில பிறந்திருக்கீங்க, சிம்மத்தில் இருந்தால் என்ன சொல்லுவோம், சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. ஆனா அந்த தோஷம் சூன்ய காலத்துல போய் உட்காரும் போது அந்த தோஷம் கொஞ்சம் வலிமை பெறும். அதனால கண்டிப்பாக இதுக்கு என்ன சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாரு பேர். அப்ப சமுத்திர ஸ்நானம் நல்ல குளத்துல போய் குளிக்கணும். அந்த குளம் அந்த ஒரு கோயிலுக்கு கிணறு தான் புனிதமான நீர் அப்படிங்கும்போது அந்த போய் ஸ்நானம் பண்ண மூர்த்தி தரிசனம், கோசாலையில போய் பரிகாரம் செய்யணும். சிவ ஆலயங்களும் விஷ்ணு ஆலயத்துல போய் கொஞ்ச நாள் சர்வீஸ் செய்யணும். உங்களால் முடிஞ்ச பெருக்கிறது, இது பண்றது, அத திருவிழா காலத்துல போய் ஹெல்ப் பண்றது, சாமி தூக்குறது, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்யும் போது அந்த தோஷம் குறைவாக. அது இல்லாம குருமார்களை போய் தரிசனம் செய்யும் போது, குரு ஆசீர்வாதம் தரும்போது இதுக்குண்டான தோஷம் நிவர்த்தி பண்ணும். அதனால இதெல்லாம் நம்ம பொதுவான பலனாக அமையுது. அதனால இது நான் கண்டிப்பா தோரம் பருப்பு தானம் கொடுங்க. இந்த ஆலயத்துல போய் சர்வீஸ் செய்யுங்க. அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நல்ல வாழைப்பழம். அதே மாதிரி செவந்த வாழைப்பழம், செவ்வாழை, அது தானமா கொடுங்க. செய்யும்போது கண்டிப்பாக அந்த தோஷத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம். திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். பொதுவான பலம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இடையூறுகளை களையக்கூடிய தன்மை உண்டாகும். கோபதாபங்கள் குறைஞ்சிடும். மன வாழ்க்கை கசக்காது. மன வாழ்க்கை, தம்பதியுடைய வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிறைய மாறும். கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் கடன் தொல்லை இல்லாமல் பார்த்து கொள்வதும், வியாதி வரும்போது முறையான ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு அது பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளும் போது உங்களுக்கு தக்க முறையில பதில் கிடைச்சிடும். ஆகவே முருகன் ஆலயம் தவறாம வழிபாடு செய்யுங்க. முருகன் ஆலயம் செவ்வாய் பகவானுக்கு சேர்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த பரிகாரம் ஆகும். குல தெய்வத்துக்கு ஊற்றாதீங்க. விரத காலங்கள் கண்டிப்பாக முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது உங்களை எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த பரிகாரமாக அமைஞ்சிடும். அதனால 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தோஷம் இருந்தாலும் அது இயற்கையே பரிகாரம் ஆயிடும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.